கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசியில் இருக்கும் ஆயில்யம், பூசம், புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமோகமான பலன்களை காத்திருக்கிறது. ஆவணி மாதம் 13ஆம் தேதி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று சனி ஜெயந்தி வருவதனால் இந்த சனி ஜெயந்தி அன்று நீங்கள் நல்லெண்ணெய் தானம் செய்வது நல்லது. குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சனி ஜெயந்தி அன்று நீங்கள் நல்லெண்ணெய் தானம் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் கணவன் மனைவி இடையே இருக்கும் வேறுபாடும் குறையும். கடகராசி நேயர்கள் பொதுவாகவே அர்த்தாஷ்டம சனி பிடியில் இருப்பதனால் இந்த சனி ஜெயந்தி அன்று யாருக்காவது வஸ்திர தானம் செய்து நீங்கள் நல்லெண்ணெய் தானம் செய்தால் சனி தோஷம் விலகி குடும்பத்திலும் மனதிலும் சந்தோஷம் ஏற்படுவது உறுதியாகும். பூச நட்சத்திரம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி தோஷம் விலகுவதற்கு இந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. இந்த வாரம் முழுவதுமே மனதில் ஒரு புது தெம்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு உருவாகும். செய்யும் தொழிலில் மனதிற்கு திருப்தி தரும். புதிதாக தொழில் தொடங்க எண்ணம் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் அதற்கான வேலையில் ஈடுபடுவது நல்லது. புதிதாக ஒப்பந்தம் செய்வதோ அல்லது அரசாங்க உதவி எதிர்பார்த்தவருக்கோ அதனை சற்று தள்ளி போடுவது சால சிறந்ததாகும். இந்த வாரம் படிக்கும் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டு. பெரியவர்களுக்கு உடல் நலம் நன்கு தேரும். மருத்துவ செலவுகள் குறையும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருக்கும் இந்த நேயர்களுக்கு, இந்த ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை அதற்கு லாபகரமாக இருக்கும். அயல் நாட்டிலிருந்து வர்த்தகம் செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கு சற்று தள்ளி போடுவது நல்லது. அதற்கான எண்ணத்தை இந்த வாரம் முழுவதுமே சற்று குழப்பங்கள் இருந்த போதிலும் உங்களுடைய மனதில் தைரியமும் உறுதியும் கண்டிப்பாக உண்டு. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மிகவும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமையும். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சந்தோஷம் இருப்பதற்கு வாரத்தின் ஆரம்ப நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் துர்கைக்கோ அல்லது ராகுக்கோ விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வந்தால் வாரம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள குழப்பத்திலிருந்து விலகி மனதிற்கு சந்தோஷம் ஏற்படுவது உறுதியாகும். பொதுவாகவே இந்த வாரம் முழுவதுமே ஒரு சந்தோஷமான வாரமாகவே அமையும். புதிய உறவுகள் ஏற்படுவதும் உறவுகளுடன் நட்புகள் நன்றாக மலருவதும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்நோக்கலாம். கடகராசி நேயர்களுக்கு மனதில் சந்தோஷம் மற்றும் தைரியமும் வருவதற்கு நீங்கள் வாரத்தில் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வந்தால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் விலகும். இந்த வாரம் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு அவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு கிரகங்கள் அனுசரணையாக இருக்கின்றன.